ரொம்பவே ஹெல்தியாக டேஸ்டியாக அதுவும் சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை. பட் அது எதை வச்சு பண்ண போகிறோன்றது தான் ஸ்பெஷல். நாம் இன்றைக்கி சிவப்பு அவலை வச்சு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி தட்டை அவலை வச்சு தான் இந்த கொழுக்கட்டை பண்ண போகிறேன். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவலை நெய் கூட சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே கடாயில் நம்ம அவல் எடுத்த அதே கப்பால் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து தேங்காயோட ஈரம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வரணும். இப்போ நம்ம தேங்காய் எடுத்த அதே கப்பால் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவலை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயும் வெல்லமும் நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சிவப்பு அவல் பவுடரையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவளே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொழுக்கட்டை மாவை சாஃப்ட் ஆக்கிறதுக்காக நல்லா சூடாக இருக்கிற அரை கப் பாலை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து இதை பிசைஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்துடும். இப்போ இந்த கொழுக்கட்டை மாவை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சிவப்பு அவல் கொழுக்கட்டை மாவையும் நல்லா பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சு முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு கொழுக்கட்டை அவிக்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இட்லி தட்டு மேலே நம்ம இட்லி அவிக்கிற துணி போட்டு நமக்கு பிடிச்சி வச்சுருக்கிற எல்லா கொழுக்கட்டையும் அழகாக அடுக்கி வச்சிடலாம். எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்தோட மூடி போட்டு மூடி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்தால் போதும். சூடான சுவையான அவல் கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கொழுக்கட்டை எத்தனை மணி நேரம் ஆனாலும் இதை சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது. செம்ம சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சிவப்பு அவல் கொழுக்கட்டையை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.